ஆரம்ப காலத்துல சூரிய எங்க கூட தான் இருந்தாரு. ஆனா இப்போ நாங்க எடுக்கிற படத்துக்கு ப்ரமோஷனுக்கு கூப்பிட்டாலும் சரி, எதுக்கு கூப்பிட்டாலும் சரி வரதுக்கு மறுக்கிறாரு. ஒரு ஃப்ரெண்டோட வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணாம இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் அலிகேஷன் வைக்கிறாரு. சூரிய ஓரளவு கொஞ்சம் நண்பர்களை மதிக்கக்கூடியவர் தான் எனக்கு தெரிஞ்சு. ஒரு வேளை வந்து பெரிய பெரிய நண்பர்களாக மதிக்கிறாரா என்னான்னு தெரியல. கொட்டாச்சி வந்து அவ்வளோ அதிகாரம் எடுத்துக்க தேவையில்லை. அவனை கூப்பிட்டு கேட்டேன், அவன் வரமாட்டேன்ட்டான் என் பொண்ணுக்கு, இது சொல்லவே கூடாது. நீ சின்ன ப்ரொமோஷனுக்காக கேட்டேன். எல்லாருமே பேசுகிறாங்க, இந்த ஃபர்ஸ்ட் லுக்காவது ரிலீஸ் பண்ணி கொடு, இல்லை டீசராவது ரிலீஸ் பண்ணி கொடு. இந்த மாதிரி நண்பன் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்கும்ல, அதை பண்ணி கொடுன்னு நான் கேட்குறப்போ இவர் வந்து வரேன்னு தான் சொல்லியிருக்கணும், அல்லது வந்து இவர் வேற ஒரு வகையில் இவர்கிட்டருந்து தப்பிக்கணும்னு பார்த்துருக்காரு. இல்லாட்டி அதாவது நீங்கள் வெற்றிமாறனுடைய அசிஸ்டண்ட்க்கெலாம் நான் போகணும்னு சொல்ல தேவையில்லை. நான் வெற்றிமாறனுடைய ஆட்களுக்கு இவர் போய் தான் ஆகணும். ஆனால் அந்த அசிஸ்டன்ஸ் எல்லாமே இவர் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவர் ஹீரோவாக ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவர் போய் ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்குது. ஆரம்பத்துல சூரி தான் என்ன படம் எடுன்னு சொன்னாரு. இப்போ நான் கேட்கும் போது நீ சின்ன படமா எடுத்திருக்க அப்படின்னு கிண்டல் அடிக்கிற மாதிரி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெற்றி வீரன் அவர் சொல்லியிருக்காரு. ப்ரெஸ் மீட்டில் வந்து நான் என் நண்பர் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அவர் என்ன படம் பண்ணியிருக்காரு, யார் டைரக்டர் அப்படின்னு பேர் கேட்டு என்ன படம்லாம் கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். அது வந்து வேறு மாதிரி ட்ராக் மாறிடும். அதுக்காக சொல்லலாம், அது தவிர்க்க முடியாது தான். நீங்கள் வந்து சாதிச்சு காட்டின பிறகு அவரே வந்து என் நண்பர்னு சொல்கிற மாதிரி பண்ணிக்க வேண்டியதுதான். இனிமேல் என்ன பண்ணுறது? இந்த ப்ரெஸ் மீட்டில் அந்த கொட்டாச்சி அவர் பேசினதுக்கு அப்புறம் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி எடுத்துட்டாங்க. கொட்டாச்சி வந்து சூர்யா பற்றி இவ்வளோ கடுமையாக விமர்சிச்சிட்டாரு அப்படி இப்படின்னு பேசுனாங்க. அடுத்த நாளே நண்பா என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ ரிலீஸ் பண்ணுறாரு. யாரு? கொட்டாச்சி? ஆமாம், நான் வந்து உன்னை தப்பாலாம் நான் சொல்லணும்னு சொல்லலை, ஒரு ஃப்ரெண்டுக்குள்ளே பேசிக்கிறத நான் அந்த ப்ரெஸ் மீட்டில் அப்படியே சொல்லிட்டேன், அதனால நீ தப்பாக நினச்சிக்காத, நீ அப்பயும் எனக்கு ஃப்ரெண்டு தான், என்னை மன்னிச்சிரு. ஆனால் இவருக்கு வந்து நீங்கள் இவர் சொன்னால் தானே இவரை இப்போ அந்த படத்துக்கு அந்த கேரக்டருக்கு இவனை போட்டிருக்குப்பா அப்படி தானே சொல்ல முடியும். இவர் சோலோவான ஒரு காமெடியனோ எதுவும் கிடையாது கொட்டாச்சி. அவர் கூட வந்த ஒரு காமெடியன். அப்படி இருக்கும்போது ஒரு ஹீரோவாக நடித்த ஒரு நண்பராக இருந்தாலும் கூட அந்த இடத்துல நீங்கள் ஒரு பொது வேலையில் பேசும்போது ஒரு சமுதாய ஒரு இதோடு பேசணும். சினிமாவில் அதுதான், நீங்கள் வந்து சின்ன ஒரு வார்த்தை நீங்கள் ஒரு மிஸ் ஆனால் கூட உங்களை வந்து வேறு மாதிரி தள்ளிட்டு போயிடும். என்றைக்குமே வந்து சூரியனோட நண்பன் தான். எங்களுக்குள்ள எந்த ஒரு ஒளிமரமும் அதாவது களங்கமோ நட்பில் ஒரு விரிசலோ எதுவுமே கிடையாது. அவர் மேலே எனக்கு எந்த கோபமும் கிடையாது. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல்ல மூத்த பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். அதாவது இந்த பூ காய் கனி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்ல வந்து வெற்றி வீரன் அவர் தான் எடுத்திருக்காரு. அவர் வந்து சூர்யா அவர்கள் மேல ஒரு அலிகேஷன் வச்சிருக்காரு சார். அதாவது ஆரம்ப காலத்துல சூரிய எங்க கூட தான் இருந்தாரு. ஆனா இப்போ நாங்க எடுக்கிற படத்துக்கு ப்ரமோஷனுக்கு கூப்பிட்டாலும் சரி, எதுக்கு கூப்பிட்டாலும் சரி வரதுக்கு மறுக்கிறாரு. ஒரு ஃப்ரெண்டோட வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணாம இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் அலிகேஷன் வைக்கிறாரு. அதே பிரஸ் மீட்ல கொட்டாச்சி அவரும் வந்து ஆமா நானும் கூப்பிட்டேன், என் பொண்ணோட ஃபர்ஸ்ட் அதை கதாநாயகியா அறிமுகமாக போற படம், அதுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணடான்னு கேட்டதுக்கு அதுவுமே அவர் பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு சார். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். சூரிய வந்து நீங்க ஒரு பொரோட்டா சூர்யா இருந்தது ஒன்று. அதுக்கு முன்னே வந்து சின்ன சாதாரணமான ஒரு சூர்யா வந்தார். படிப்படியாக மாறும்போது உங்களுக்கு வந்து அந்த சூழல் மாறும். நீங்கள் பெரிய பெரிய இடமா நோக்கி தான் போவாங்க. இப்போ ஓரளவு நீங்கள் உயரமாக வந்துட்டிங்கன்னா அந்த இடத்துலேருந்து அடுத்த கட்டம்னு போயிட்டு இருப்பாங்க. பின்னாடி கொஞ்சம் நகர்ந்து பின்னாடி போக மாட்டாங்க. அவரை எதுக்காக ஏன் வரலன்னு தெரியல எனக்கு. சூரிய ஓரளவு கொஞ்சம் நண்பர்களை மதிக்கக்கூடியவர் தான் எனக்கு தெரிஞ்சு. ஒரு வேளை வந்து பெரிய பெரிய நண்பர்களாக மதிக்கிறாரா என்னான்னு தெரியல. ஏன்னா அவரை தான் லாஸ்ட் டைம் வந்து கதாநாயகனாக ப்ரொமோஷன் ஆகிறதுக்கு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் முன்னாடி ஒரு முறை குமுதத்தில் நான் பேட்டி எடுக்கும்போது, என்ன சூரிய பயங்கரமாக முகமெல்லாம் நல்ல தேஜஸாக இருக்குது, எல்லாம் மாறிட்டீங்க அப்படின்னு. இல்லைண்ணே ஹீரோவாக நடிக்கணும்னு பேசியிருக்கோங்கண்ணே, அதுக்காக வந்து நம்ம சசிகுமார் தான் கேரளாவுக்கு அனுப்பி வச்சு ஒரு 80,000 ரூபா செலவு பண்ணி முகமெல்லாம் இதை மாற்றினாங்கண்ணே அப்படின்னார். அந்த மாதிரி அவர் கொஞ்சம் உதவி இருக்காருன்னு அதை சசிகுமார் அது சொல்ல தேவையில்லை. இவரே தான் சொன்னார். சசிகுமார் வந்து அவரே தான் பணம் அனுப்பி வச்சு எனக்கு பணம் செலவு பண்ணி என்னை கொஞ்சம் ஹீரோவாக அதுக்கான லுக்கை மாற்றினார் அப்படின்னாரு. அதுக்கு பிறகு தான் அவர் ஹீரோவாக சமீப காலம் தான் ஒரு 2 வருஷம் முன்னாடி தான் ஆனார். அது வரைக்கும் வந்து ஒரு சாதாரணமான ஒரு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். அவரை வந்து அவருடைய காமெடியை வந்து ஓரளவு அவருடைய பேட்டர்ன் அது
ஒவ்வொருத்தருக்கு ஒரு பேட்டர்ன். கவுண்டமணி சாருக்கு ஒன்று தனியாக இருக்கும், செந்திலுக்கு தனியாக இருக்கும், வடிவேலுக்கு தனியாக இருக்கும், விவேக்கு தனியாக இருக்கும். ஒவ்வொருத்தர் ஒரு பேட்டர்ன் வச்சு இவருடைய பேட்டர்ன் வந்து அவ்வளோ பெருசாக வரல. ஆனால் அதே சமயத்தில் இவரை விட கொஞ்சம் முடி அதிகமாக வச்சுக்கிட்டு யோகி பாபு அவரும் வந்து அசால்ட்டாக தான் பேசிட்டு போவார். வாடா போடா அப்படின்னு பேசிட்டு போவார். அவர் ஏதோ அவருக்கான ஒரு லக்கு பார்த்திங்கன்னா அவர் வந்து அவர் இல்லாத ஒரு ஃபிலிம் கேமரா இல்லாட்டாலும் இவர் தான் இருப்பாருங்கிற மாதிரி அந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் இருக்கார். எல்லா இடத்துலையும் அவர் வந்து வந்துட்டுருக்கார். அதே சமயத்தில் அவர்கிட்டையும் ஒரு சில நல்ல பழக்கங்கள்லாம் இருந்துகிட்ருக்கு. சமீபத்தில் ஏதோ அவருடைய டைரக்டர் ஒருத்தர் செத்து போன பிறகு அந்த டைரக்டருக்காக அந்த படம் ரிலீஸ் பண்ணி அந்த படத்துக்காக கொஞ்சம் உதவிகள்லாம் பண்ணியிருக்காரு. மற்றபடி சில பேர் வந்து அவர்கிட்ட கதை சொல்லும்போது நல்ல கதை இருக்குன்னு சொல்லும்போது அவரை கொஞ்சம் கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணுறாரு. அது இந்த மாதிரி சூரிக்கும் அந்த தன்மைகள் இருக்கலாம். ஏன்னா அவர் ஹீரோவாக பண்ண ஆரம்பித்த பிறகு ஹீரோவுக்கான கதைகள் வரும்போது பண்ணலாம் அப்படின்னு. இது வந்து பழைய விஷயங்கள். இது வந்து இவர் வந்து நட்புக்காக பண்ணலாம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இவர் வந்து ப்ரொமோஷனுக்காக வரும்போது அந்த படத்துக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும் அப்படிங்கிறதான். அவர் எனக்கு தெரிஞ்சால் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஆட்கள் கேட்டிருக்கலாம். உங்களுக்கு ஹீரோவாக இப்போ தான் அப்கமிங்காக வந்துட்டுருக்காரு. அதுவும் ஒரு யோசிப்பாங்க. நாம் இப்போ தான் ஹீரோ நடிக்கிறாரு, அதுக்குள்ளே அவர் வந்து ஃபஸ்ட் லுக் இவர் ரீல்ஸ் பண்ணுறாரா இது பண்ணுறாரா இந்த கமெண்டெல்லாம் வரும். அதையும் யோசிப்பாங்க. நீங்கள் என்ன இவரே பெரிய ஹீரோவாக இவர் அப்படி இந்த கமெண்ட் உண்டு. நீங்கள் சினிமாவில் வந்து ஒவ்வொரு இதுக்கும் தன்மைக்கு ஒன்று உண்டு. பக்கத்தில் இப்படி கை கட்டி நிற்கிறீங்கன்னா பவ்யமாக நிற்கிறீங்க, கொஞ்சம் இப்படி நிற்கிறீங்கன்னா நான் நல்ல அறிமுகமானவர். பக்கத்தில் போய் நெருங்கி நிற்கிறீங்கன்னா நீ அவருக்கு ஃப்ரெண்டு. இந்த ஒவ்வொரு கேட்டகரி இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி மதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. இப்போ தான் அவர் 2 படம் தான் போலிச்சு, அதுக்குள்ளே பெரிய ஹீரோவாக இவர் தான் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணுறாரா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். அதுக்காக அவர் யோசிச்சாரா என்னன்னு எனக்கு தெரியல. பட் அவர் வந்து அது ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் கூடவே இருந்து பெயிண்ட் அடிக்க போகணும். இது அவர் சொல்லியிருக்கார், பெயிண்ட் அடிக்க போகணும். சென்னையில் நாங்கள் வந்து இந்த பல இடங்களில் வேலை பார்க்கும்போது நான் இங்கே இருந்தேன்னு சொல்கிறார். சூரி சொல்லியிருக்கார் ஏற்கனவே எங்கெங்கே வேலை பார்த்துருக்கேன். அப்போ இவரும் கூட இருந்திருக்கேன்றாரு. திடீர்னு இப்போ என்ன சொல்கிறார், திடீர்னு வீட்டுக்கு போயிட்டு வருவேன்னு சொல்கிறாரு. நான் தான் சில வேலைகள் பார்ப்பேன், அவர் முந்திக்கிட்டு போய் அவர் நான் பண்ண மாதிரி சொல்லியிருப்பார். இல்லை, அதை வந்து அவருக்கான ஒரு சாமர்த்தியம், அவருக்கான ஒரு அதிர்ஷ்டமாக ஏதோ ஒன்று. நீங்கள் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சரி, இப்போ நான் உங்களை மீட் பண்ணுறேன்னா உங்களை கவரக்கூடிய அளவுக்கு என்கிட்ட ஏதாவது தன்மைகள் இருக்கணும், அல்லது என்கிட்ட ஒரு பணிவோ ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து என்கிட்ட வந்து ஒரு நட்பாக இருப்பீங்க. நான் வந்து அப்படி இப்படின்னு வந்தேன்னா சரி அவனை ஓரமாக உட்கார அப்படின்னு சொல்லிட்டு போயிருவீங்க இல்லையா? அந்த மாதிரி அவருக்கு கவரக்கூடிய தன்மைகளோடு அவர்கிட்ட இருந்திருக்கு. ஏதோ கொஞ்சம் அண்ணன் கிண்ணேன்னு சொல்லி அவர் வந்திருக்காரு. அண்ணன் தான் சொல்லுவார் எல்லாரையும். என்ன கூட எப்போ ஃபோனில் பேச அண்ணன் எப்படின்னு இருக்கீங்கன்னா நேரில் பேசுவோம் அண்ணன் அப்படின்பார். வந்து அந்த ஒரு ஆரம்பத்துலேருந்து அந்த தான் வேறு மாறலை. ஆனாலும் கூட இது ஏன் வரலை அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும். ஏதோ சில அவங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒரு கருத்து மோதல் இருக்கா, அல்லது இவருடைய கதையை அவர் பயன்படுத்திட்டான்னு நீ சொன்னீங்க, அதுக்கான காரணமா? ஆனால் கதைக்கான அவர் உள்ள ஒரு மூலக்கதைன்னு போடலாம். மூலக்கதை இவர் இதை டெவலப் பண்ணது ஒரு மாமன் பார்த்தீங்கன்னா அந்த மாமன் தாய் மாமன்னா ஏதோ ஒரு படம் பண்ணார் இல்லையா? மாமன் அந்த படம் பார்த்தீங்கன்னா அதோட கதை அவர் தான். ஒரு டைரக்டர் கொஞ்சம் சொல்லியிருக்காரு, டைரக்டர் டெவலப் பண்ணியிருக்காரு. இவர் வந்து இந்த மாதிரி தான், இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அது ஒரு சொல்லும்போது இவங்க கொஞ்சம் டெவலப் பண்ணுறது தான். சில இடங்களில் வந்து இந்த நைட் அந்த ஒரு சின்ன ஐடியா இருக்குடா இது எப்படி பண்ணலாம்னு சொல்லும்போது உட்காந்து பேசுவாங்க, இது பண்ணுவாங்க, டெவலப் பண்ணுவாங்க, அது வளர்ந்து வந்துடும். இந்த மாதிரி அவருக்குள்ளே உட்காந்து 2 பேர் பேசியிருக்கலாம், அல்லது இவர் சொன்ன ஐடியாவாக இருக்கலாம், அவர் சொன்ன அது வந்து வளர்ந்த பிறகு இதாகிடும். இவரே வந்து நட்பாக இருக்கும்போது இவரே சில பேரை வந்து அவர் கூப்பிட்டு அவரையே ஒரு படம் பண்ணுவான்னு சொல்லலாம். வெற்றிவேரனை கூப்பிட்டு அவரே வாய்ப்பு தரலாம். ஏன்னா வெற்றிவேரன் அதே சமயத்தில் இவர் இப்போ சொல்கிறாரையா நம்ம கொட்டாச்சி வந்து அவ்வளோ அதிகாரம் எடுத்துக்க தேவையில்லை. அவனை கூப்பிட்டு கேட்டேன், அவன் வரமாட்டேன்ட்டான் என் பொண்ணுக்கு அப்படி. இது சொல்லவே கூடாது. நீங்கள் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல பேசணுமோ அவர் தான் சொல்லணும். அவர் இப்போ விஜயோட அப்பாவே என்ன நடிக்க அவர் தானே சொல்லுவார், விஜய் அவன் சொல்ல மாட்டார்ல. அவரே பிரசாந்தோடைய அப்பா அப்படி தான் அவர்னு தான் சொல்லுவார். ஏன்னா பொது சபையில் நீங்கள் பேசும்போது அவர்கிட்ட நான் பேசினேங்க, என்னுடைய நல்ல நண்பருங்க வரேன்னு சொன்னார், என்னன்னு தெரியல, மறுபடியும் போய் கூப்பிட்டு வந்திருக்கேங்க, இப்படி தான் நீங்கள் பாலிஸாக போகலாம் பரவாயில்ல. இப்போ அவர் பேசுகிறது பார்த்தாலே உங்களுக்கு அவன்கிட்ட சொன்னால் அவன் வரவே மாட்டேங்கிறான் இதாகிட்டான். இது வந்து நீங்கள் இதை வந்து இன்னும் கொஞ்சம் மோதல் போக்க தான் உருவாக்கும். மறுபடியும் அவர் வந்து வரணும்னு நினச்சவ கூட வராமல் போயிடலாம். சில பேர் ஒரு பெரிய ரேஞ்சுக்கு போன பிறகு சில பேர் ரஜினி சார் கமல் சார்னு பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து
சில இடங்களில் சொல்லிடுவார், நான் வந்து எத்தனாம் தேதி, சரி ஓகே 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 பார்க்கலாம், முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுவார். முயற்சி பண்ணுறேன்னு சொல்லுவார். இந்த கல்யாணத்துக்கு உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு முயற்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிடுவார். அவ்வளோதான். நீங்கள் அவர் வரமாட்டார் அப்படின்னு அசால்ட்டாக இருப்பீங்க. டக்குன்னு அன்றைக்கி நைட்டு 10 மணிக்குன்னா 9 மணிக்கு முன்னாடி அல்லது 10:30 மணிக்கு டக்கு உங்கள் வீட்டு கதவு தட்டி உள்ளே வந்துடுவார். யாருக்கும் தெரியாது. கூட்டத்தை சேர்த்துட்டு அந்த கூட்டத்தில் வந்து நீங்கள் நீந்து போகிறது கிடையாது. டக்குன்னு வந்துட்டு உங்கள் அப்படியே பேசி ஹாய் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அது நல்லா சந்தோஷமாக இருக்கும், அது டக்குன்னு பேசி டக்கு போயிடுவேன். இது வந்து சில பேர் அவங்களா பண்ணுற ஐடியா. ஏன்னா நான் தான் வந்தேன்னு தெரியக்கூடாது, ஆனால் அவங்களுக்கான ஒரு மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணி போகணும் அப்படிம்பாங்க. அது ஒரு சிலர் இவரை வந்து அந்த மாதிரி நினச்சிருக்கலாம், அல்லது நம்ம வந்து நான் வர்றேன் அப்படின்னு இவரே சொல்லியிருக்கலாம், வர்றேன், சில இடங்களில் நான் வர்றேன் ஆனால் பேர் போடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அதை சொல்லியிருக்கலாம். ஏன் சொல்லனாருன்னு தெரியல. இவர்களுக்குள்ளே ஏதோ ஒரு கருத்து முதல் இருக்குது, உள்ளே இருக்கலாம். அப்படி இருந்தால்தான் ஒரு பழகின ஒரு நண்பரை வந்து நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு அவர் ஒன்றும் இது இல்லை. இது வந்து பெரிய இவர் வர்றதுனால அந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷன் கிடைச்சி ஒரு உடனே பிஸ்னஸ் ஆகிட்டு போகிறதில்ல, ஆகாது. இவர் நடித்தா தான் உண்டு. அது இவர் நடித்தா ஏதோ ஒரு பிஸ்னஸ் இருக்குதுன்னு சொல்லும். இன்றைக்கி ஒரு ஹீரோவாக பண்ண 3 படம் போனதுனால இவருக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்கலாம், ஒரு 4 பேர் வாங்கி பார்க்கலான்னு நடிக்கலாம். இவர் வந்து போகிறதுனால ஒரு பார்வை, இந்த படத்தின் மேலே ஒரு பார்வை வரும். அதனால் வரலாம். அதை நீங்கள் எப்படி போய் அணுகிறதுங்கிறதான் முக்கியம். நீங்கள் அணுகி யாரை பார்த்து எப்படி சொல்லணும், அவரே பார்க்கலாம். அவருடைய மேனேஜர் பார்க்கும்போது இந்த மாதிரி தம்பி இந்த மாதிரி சொல்லியிருக்கேன், அன்னைக்கிட்ட சொல்லுப்பா கொஞ்சம், அவ்வளோதான். சினிமா நீங்கள் காரியம் ஆகிற வரைக்கும் எல்லார்ட்டையும் இப்படி தான் பண்ணி ஆகணும். அம்மாக்கிட்டே வந்து காலில் விழுந்து தானே அன்றைக்கி எல்லாமே பண்ணாங்க, தவழ்ந்து போய் தானே என்ன பண்ணாங்க. அன்றைக்கி வந்து மக்கள்கிட்ட பேசும்போது ஒரு மாதிரியாக பேசி இன்றைக்கி வந்து பேசாமலே இருக்காங்க இல்லையா. மக்கள்கிட்ட எகிரி பேசி ஒருத்தனை குற்றச்சாட்டிட்டு இன்றைக்கி பேசாமலே உட்காந்து அப்படியே இவர் சொல்லுவார்ல, யார் அந்த மிச்சர் சாப்பிட்றவங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்க ஆட்களும் இருக்காங்க இல்லையா. இதெல்லாமே வந்து நாடகத்தனமான விஷயங்கள். இதை வந்து நீங்கள் எப்படி அணுகணுமோ அவர் அணுகுனா கண்டிப்பாக வந்து சூரி வரமாட்டேன்னு சொல்ல மாட்டார், வருவார் கண்டிப்பாக. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பல தடவை மீட் பண்ணியிருக்கேன், பல தடவை பேட்டி எடுத்திருக்கேன். அந்த வகையில் ஓரளவு தன்மை நீங்கள் வந்து ஒருத்தரை வந்து எப்படி சொல்கிறீங்கிற பொறுத்து என்னென்னா, இந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து ஃபஸ்ட்டு அதை ஸ்டார்ட் பண்ணது அந்த படத்தோட டேரக்டர் தான் ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கு நடுவில் கொட்டாச்சி அவரை வந்து கூப்பிட்டு பேச சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சூரி அவர்களுக்கு கால் பண்ணேன். அவர் என்ன சொன்னார்னா வந்து, உன் படத்துக்கு நான் ப்ரமோஷன் பண்ணேன்னா நான் வெற்றிமாறன் அவரோட அசிஸ்டன்ஸ் எல்லாம் தொடர்ந்து படம் பண்ணிகிட்டே இருக்காங்க, அப்போ நான் அவங்களுக்கும் பண்ணணும், அதனால் உனக்கு என்னால் பண்ணித்தர முடியாது அப்படின்னு சொன்ன மாதிரி அவர் அந்த பிரஸ்ல சொல்லியிருக்காரு. இது என்னன்னு புரியல சார். அப்போ அவர் சூரி சைட் பார்த்தா அதுவும் கரெக்ட் தான். ஏன்னா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் ஆவாங்க. ஏன்னா வெற்றிமாறன் அவரோட வெற்றிமாறனுடைய அசிஸ்டன்ட் பண்ணும்போது அவர் வரணும், வந்து தான் ஆகணும். நான் ஒரு படத்தில் இதாகும்போது அந்த நட்பு அப்படி தான் இருந்திருக்கும், வந்தாகணும். இவர் வந்து வரேன்னு தான் சொல்லியிருக்கணும், அல்லது வந்து இவர் வேற ஒரு வகையில் இவர்கிட்டருந்து தப்பிக்கணும்னு பார்த்துருக்காரு. இல்லாட்டி அதாவது நீங்கள் வெற்றிமாறனுடைய அசிஸ்டன்ட்கெலாம் நான் போகணும்னு சொல்ல தேவையில்லை, நான் வெற்றிமாறனுடைய ஆட்களுக்கு இவர் போய் தான் ஆகணும். ஏன்னா அந்த அசிஸ்டன்ஸ் எல்லாமே இவர் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க, இவர் ஹீரோவாக ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவர் போய் ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்குது. ஆனால் இவர்கிட்ட நீ வர வேண்டிய நிர்பந்தம் இல்லை. இவர் பெரும்பாலும் விவேக் கூட இவங்க கூட தான் நடித்தார், இவர் கூட சில படங்கள் பண்ணார், அவ்வளோதான். ஆனால் இவர் வந்து சில நேரங்களில் நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குங்க, வரலூன்னு கிளம்புனேன், அப்படி திடீர்னு பார்த்தீங்கன்னா தலை சுற்ற ஆரம்பிச்சிது, என்ன பண்ணான்னு தெரில. அதான் வந்து வீட்டில் ஒரு திட்ட ஆரம்பிச்சிட்டா, அது முடியாமல் ஏன் போயிடுறீங்க, அது போய் விழுந்து தொலைக்கிறதுக்கா உட்காருங்கன்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் வீட்டில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன்ப்பா, வாழ்த்துக்கள்ப்பா அப்படின்னு கொஞ்சம் சீரியஸாக சொல்லி தப்பிக்கிற ஆட்களும் இருக்காங்க. டைரெக்டாக சொல்கிறாரு. சில பேர் வந்து இருக்கேன், சில பேர் நான் ஹீரோக்கள்லாம் இருப்பாங்க. நம்ம முரளியெல்லாம் இருந்தார் ஆரம்பத்தில் பேசும்போதெல்லாம், வீட்டில் தான் இங்கே இருப்பார், அங்கே தான் வீடு அவருக்கு. வீட்டில் பேசும்போது நம்ம ஃபோனில் முன்னெல்லாம் உங்களுக்கு வந்து இப்போ இந்த செல்ஃபோன்லாம் கிடையாது இல்லையா, லேண்ட்லைன்னு பேசும்போது, அப்படியா சார் இப்போ தானே சார் போனார் இவர் தான் பேசுவார் குரல் மாதிரி, ஒரு நெக்ஸ்ட் வீக் தான் சார் வருவார், அவுட்டோரில் இருக்கார் சார் அப்படின்றார். அல்லது ஷூட்டிங் போயிட்டார் சார், எந்த இடத்துல ஷூட்டிங்கு, அது வந்து வளசர்வக்கம் எங்கேயோ சொன்னாங்க சார் அப்படின்னு முடிச்சிடுவார். ஏன்னா இவ்வளோ வாய்ஸ் இருக்கும். நான் அடுத்து மீட் பண்ண நல்ல மிமிக்ரி பண்ணுறீங்க இந்த முரளியை அப்படிம்பேன், கிண்டல் அடிப்பேன். அது சவிதா சார் அது வந்து அது அப்படிம்பேன். சில நேரங்கள் அப்படி ஒவ்வொருத்தர் எப்படி தப்பிக்கணும்னு இவர் ஏதோ ஒரு வகையில் 2 பேர்கிட்டையும் தப்பிக்கணும்னு நினச்சிருக்கார், அந்த மாதிரி சொல்லியிருக்கார். அல்லது இவங்க மூவ் பண்ணது சரியில்லை என்னன்னு தெரியல.
இந்த வெற்றி வீரன் அவர் வந்து கிட்டத்தட்ட 9 வருஷமா சூர்யா அவர்கள் கூடயே தான் இருந்திருக்காராம். இப்போ அவருக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, எந்த இடத்துல சூரி போனாலும் என்ன ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்னு தான் சொல்றாரே தவிர, நான் 2-3 படம் பண்ணிட்டேன், ஆனா என்ன ஒரு டைரக்டர்னு சொல்லல, அசிஸ்டன்ட்னு சொல்றாரு. அவர்கிட்ட நான் இதை கேட்டும் பார்த்துட்டேன், இல்ல அது பத்திரிகையாளர்கள் அப்படி அசிஸ்டன்ட்னு போட்டுடுறேன், அது எப்படி நீ சொல்லாம அதுல வருமா அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. ஆரம்பத்துல இருந்தே ஒரு தனிப்பட்ட முறையில அவங்க 2 பேருக்கு ஒரு மனக்கசப்பு இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா இந்த பிரஸ் மீட்ல ஒரு படம் அவரே எடுத்து ரிலீஸ் பண்ண போறாரு, அதுல போய் இதை பத்தி அவங்க பேசி இருக்கணுமா சார்? அசிஸ்டன்ட் டைரக்டர்னு சில நேரங்களில் வந்து நம்ம டேரக்டர் தாங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படிம்பார். அதை ஒரு சிலர் வந்து பெரிய ஆட்களாக இருந்தாலும் சில பேர் வந்து நம்ம நண்பர் தான் அப்படிம்பாங்க, கடந்து போயிடுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க இவர் ஏன் அசிஸ்டன்ட் டைரக்டர்னு சொல்லியிருக்காருன்னா இவரை வச்சு ஒரு படம் பண்ணலன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு பெரிய படங்களாக எதுவும் கொடுக்கலன்னு நினைக்கிறேன், சின்ன படமாக ஏதாச்சும் கொடுத்துருக்கலாம். அதுதான் அவர் சொல்லியிருக்காரு சார். ஆரம்பத்துல சூரி தான் என்ன படம் எடுன்னு சொன்னாரு, இப்ப நான் கேட்கும் போது நீ சின்ன படமா எடுத்திருக்க அப்படின்னு கிண்டல் அடிக்கிற மாதிரி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெற்றி வீரன் அவர் சொல்லியிருக்காரு. இல்ல அதுவும் ஒரு வாசம் தானே. உங்களுக்கு ஒரு பெரிய படம் இவர் ஒரு பேர் சொன்னீங்கன்னா என்ன படம் அப்படின்னு கேட்பாங்க. இவரும் டைரக்டர் எந்த நீங்க வந்து ப்ரெஸ் மீட்ல வந்து நான் என் நண்பர் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவர் என்ன படம் பண்ணியிருக்காரு, யார் டைரக்டர் அப்படின்னு பேர் கேட்டு என்ன படம்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். அது வந்து வேறு மாதிரி ட்ராக் மாறிடும். அதுக்காக சொல்லலாம், அது தவிர்க்க முடியாது. நீங்கள் வந்து சாதிச்சு காட்டின பிறகு அவரே வந்து என் நண்பர்னு சொல்கிற மாதிரி பண்ணிக்க வேண்டியதுதான். இனிமேல் என்ன பண்ணுறது? ஏன்னா இந்த ப்ரெஸ் மீட்டில் அந்த கொட்டாச்சி அவர் பேசினதுக்கு அப்புறம் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஏற்றிட்டாங்க. கொட்டாச்சி வந்து சூர்யா பற்றி இவ்வளோ கடுமையாக விமர்சிச்சிட்டாரு அப்படி இப்படின்னு பேசுனாங்க. அடுத்த நாளே நண்பா என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ ரிலீஸ் பண்ணுறாரு. யார் கொட்டாச்சி? ஆமாம், நான் வந்து உன்னை தப்பாலாம் நான் சொல்லணும்னு சொல்லலை, ஒரு ஃப்ரெண்டுக்குள்ளே பேசிக்கிறத நான் அந்த ப்ரெஸ் மீட்டில் அப்படியே சொல்லிட்டேன், அதனால நீ தப்பாக நினச்சிக்காத, நீ அப்பயும் எனக்கு ஃப்ரெண்டு தான், என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி. அதான் என்னடா நேற்று இவர் தானடா பேசினாரு, இன்னைக்கு என்ன இவர் வந்து மன்னிச்சிரு நான் ஒரு ஃப்ரெண்ட். அந்த பிரஸ் மீட்ல அப்படி பேசுறப்போ ஒரு ஹீரோவா ஆயிட்டு வராரு, அது அவருக்கு அது பேக் ஃபயர் தானே. அவர் ஹீரோ ஆயிட்டு 3 படம் சக்சஸ் கொடுத்துருக்காரு. நீங்கள் ஒரு படம் சக்ஸஸ் 3 படம் சக்ஸஸ் பண்ணிட்டாரு. உங்களுக்கு வந்து ஏறக்குறைய உங்களுக்கு ஒரு ஹீரோக்கான லுக் வந்தாச்சு. அவர் வந்து எங்கேயும் பந்தம் பண்ணல, ஆனாலும் கூட ஹீரோ ஆகிட்டாரு. 3 படம் சக்ஸஸ் கொடுத்துட்டாரு. பிஸ்னஸ் ஒரு சைடில் அவருக்கு ஆயிடுச்சு. ஒரு 30 கோடி ரூபா பிஸ்னஸ் ஆகுது அவருக்கு, அல்லது 20 கோடி ரூபா பிஸ்னஸ் ஆகுதுன்னா அவருக்கு அவர் மேலே ஒரு 10 கோடி ரூபா செலவு பண்ண ரெடி ஆட்கள் இருக்காங்க. ஆனால் இவருக்கு வந்து நீங்கள் இவர் சொன்னால் தானே இவரையும் கொஞ்சம் அந்த 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 படத்துக்கு அந்த கேரக்டருக்கு இவனை போட்டிருக்குப்பா அப்படின்னு தானே சொல்ல முடியும். இவர் சோலோவான ஒரு காமெடியனோ எதுவும் கிடையாது கொட்டாச்சி. அவர் கூட வந்த ஒரு காமெடியன். அப்படி இருக்கும்போது ஒரு ஹீரோவாக நடித்த ஒரு நண்பராக இருந்தாலும் கூட அந்த இடத்துல நீங்கள் ஒரு பொது வேலையில் பேசும்போது ஒரு சமுதாய ஒரு இதோடு பேசணும். அதான் சினிமாவில் அதுதான். நீங்கள் வந்து சின்ன ஒரு வார்த்தை நீங்கள் ஒரு மிஸ் ஆனால் கூட உங்களை வந்து வேறு மாதிரி தள்ளிட்டு போயிடும். சினிமா அதுதான். சினிமா பல பேர் இப்படி தான் ஏதாச்சும் பேச தெரியாமல் பேசுவாங்க. சில பேர் இது உண்டு. அதாவது சில பேர் வந்து அவங்கள தான் டைரெக்டாக திட்ட மாட்டாங்க, டைரெக்டாக அழைக்க மாட்டாங்க. சின்னப்பா தேவர் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அந்த எம்ஜிஆருடைய படங்கள் பெரும்பாலும் 16 படங்கள் அவர் தான் தயாரித்தவர். எம்ஜிஆர் வர லேட் ஆகுதுன்னா வேற யாரோ உள்ளே நுழையும் போது வேற ஒருத்தனை அடிச்சிட்டு இருப்பார், திட்டிட்டு இருப்பார். காசு போட்டு இவ்வளோ பண்ணிகிட்ருக்கேன், இது பண்ணியிருக்கேன், நீ ஒரு டீ ஒழுங்காக தர மாட்டேங்கிற ஒரு அப்படி அத்தாமமாக அவர் ஆரம்பித்தா அத்தாமா அசிங்கமாக திட்ட ஆரம்பிச்சிருவார் அவனை. அதாவது இவருக்கு தெரிஞ்சிடும். அங்கே போயிட்டு நான் சாயந்தரம் வரைக்கும் நடித்து தரேன்னு சொல்லுங்கள், அப்பாவும் அந்த பையனை கூட சொல்லுங்கள் அவர் அப்படின்னா. அதாவது அடி வாங்குறதுன்னு ஒரு ஆள் வச்சுருப்பாங்க. டிஆர் ஒருத்தர் வச்சுருப்பார் வேம்புன்னு. ஏதாச்சும் ஒரு அதாவது 5 மணிக்கு கிளம்பணுன்னா அந்த நேரம் சரியில்லாதப்போ நீங்கள் கார் உள்ள கொண்டு போய் பெட்டி வச்சுட்டு நேரம் சரியில்லாதப்போ நீ ஏன்டா வச்ச அப்படின்னு அவர் அடிப்பார். கரெக்டாக அந்த நேரத்துக்கு தான் காரில் வச்சு கார் கிளம்பணும் அவருக்கு. சில அவரை வேறு யாரும் மேலே கோபம் இவருக்கு வரும். அந்த மாதிரி சினிமாவில் வந்து நீங்கள் எதை சொன்னாலும் தப்பு தான். தப்பு ரைட். நீங்கள் வந்து எப்போவுமே அவர்கிட்ட வந்து எங்கள் அண்ணன் அவர் மாதிரி வராது, அவர் தான் எனக்கு இது பண்ணார் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும். பண்ணாலும் பண்ணாவிட்டாலும் கூட சொல்லிகிட்டே இருக்கும்போது தான் ஓகே இல்லை நான் வர்றேன்டா, நான் வராமல் என்னடா அப்படிம்பாங்க. இது வந்து நீங்கள் இடம் பொருள் ஏவல் தான். அந்த மாதிரி நாக்காக்கன்னு சொன்னது வள்ளுவர் தானே. நீங்கள் எந்த இடத்துல எது பேசணும் எது பேசக்கூடாதுன்னு இருக்குது. நீங்கள் பொது வெளியில் பேசிட்டு மறுநாள் நண்பான்னு வீடியோ போட்டிங்கன்னா அவர் என்ன பண்ணுவார், அடா நீ இப்படி பேசுவே மறுபடியும் நீ வந்து காலில் விழுவியா போடா அப்படிம்பாங்க. அப்படி தானே இது வந்து நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கோபத்தை பொது வெளியில் கொண்டு வந்தீங்கன்னா வேறு மாதிரி இது தேவையில்லை. அந்த படத்தோட டைரக்டர் வெற்றி வீரன் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா வந்து
வடிவேல் மாதிரி கிடையாது சூரி. வடிவேல் வந்து எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவரெல்லாம் இவர் கூட கம்பேர் பண்ணி பேசாதீங்கன்ட்டு அந்த ப்ரெஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. அப்போ கூட அந்த கொட்டாச்சி அவர் வந்து எதுவுமே சொல்லலை. அப்படி எப்படி சொல்லுவீங்க அப்படின்னாச்சும் கேட்டிருக்கலாம். அப்போ எதுவுமே சொல்லாம அந்த வீடியோ போடுறப்போ வந்து நீ எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியும் இதெல்லாமே சொல்றாரு. வடிவேல எப்படி சொல்றாங்க? ஆனா வடிவேல கழுவி ஊத்துற குரூப் ஒன்று இருக்கு. எங்களுக்கு சம்பளமே தரலப்பா, எல்லாம் அவர் எடுத்துக்கிறாரு, சம்பளம் ஃபுல்லாக தரமாட்டேங்கிறார். அதாவது பேசும்போது அவர் ஒரு நாளைக்கு வந்து 8 லட்ச ரூபா 10 லட்சம் பேசிக்குவார் ஒரு நாளைக்கு. அது போக இவர் கூட நடிக்கிறவங்களுக்கான சம்பளம் அவரே பேசிக்குவார் எல்லாருக்கும். ஆனால் இவர் தான் திருப்பி ஒவ்வொருத்தருக்கு இவ்வளோன்னு கொடுப்பார். அதையும் சொல்லுவாங்க. அவர் வந்து ஏன் அதிகமாக வாங்கி எங்களுக்கு கம்மியாக தான் கொடுக்குறாரு. ஆனால் ஒரு வகையில் வந்து வடிவேல் மூலமாக பல பேர் வெளியே வந்தாங்க, பல பேருக்கு வாய்ப்பு கிடைச்சி. அது அப்படி தான் எடுத்துக்கணும். இவர் எனக்கு கம்மியாக கொடுத்துட்டான்னு நீங்கள் ஒதுங்கி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படும். அது அவருக்கு கொஞ்சம் தெரிஞ்சதுனால இவர் ஒரு பிரபலமாக இருக்கார். கவுண்டமணி தான் அந்த காலத்தில் ஒரு நாளைக்கு 2 லட்ச ரூபா வாங்கினார். அவர் தான் ஃபஸ்ட்டு. அதுக்கு பிறகு தான் 50,000 ரூபா இவர் நம்ம செந்தில் வாங்கினார். கவுண்டமணி கூட இருந்ததுனால ஒரு நாளைக்கு 50,000 ரூபா. அது பிறகு அதே மாதிரி தான் உங்களுக்கு அன்றைக்கி வந்து 500 ரூபா 1000 ரூபா தான் வாங்கிட்டு இருந்த வடிவேல். அதுக்கு பிறகு வந்து ஒரு கட்டத்தில் வந்து 1 லட்சம் 10 லட்ச ரூபா அங்கே வாங்கினார். அதே மாதிரி செந்தானம் வாங்கினா. அதுக்கு பிறகு ஹீரோ ஆகிட்டார். இவரும் அதே மாதிரி வளர்ந்து வந்து ஹீரோ ஆகிட்டார். ஒரு கட்டத்தில் நீங்கள் எப்படி மற்றவங்களை எப்படி பேசி கீசி இது பண்ணி அவங்க கூட நட்பாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஹீரோ ஆகிறது அல்லது அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு நீங்கள் அவங்கள பயன்படுத்திக்கணும். கோபப்படக்கூடாது. சினிமாவில் கோபம் வந்தாலும் கூட ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரூம் மூடிட்டு உனக்கு வேணுமாடா அறிவு கட்ட நாயை, இந்த நாயை அப்படி இவனே திட்டுவான் கண்ணாடி முன்னாடி. எல்லாம் திட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்தால் உங்களுக்கு இந்த கோபம் அடங்கி. அதாவது உங்களை பார்த்து நான் திட்டிட்டேன். என்ன ஆகும்னா நாளைக்கு வந்து பல வகையில் எனக்கு ஒரு பாதிப்பு வரலாம். திட்டாமல் என்ன நானே உங்களை கண்ணாடி முன்னாடி நானே உங்களை எல்லாம் திட்டிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்தேன்னா முடிஞ்சது இல்லையா? அந்த மாதிரி சினிமாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேருக்கு நேராகவோ பேட்டியிலையோ ஏதோ சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா அது வேற மாதிரி மாறும். இதான உண்மை. இதுதான் இப்போ நீங்க சொன்னப்போ சொன்னீங்க சரி, இந்த கவுண்டமணி செந்தில் அவராக இருக்கட்டும், இல்ல விவேக் அவர்கள் கூட நடிச்ச நிறைய பேரா இருக்கட்டும், இது மாதிரி தொடர்ந்து இந்த காமெடியன்ஸ் அவங்க கூட சப்போர்ட் பண்ணி நடிக்கிறவங்க எல்லாருமே ஒரு சிலர் வளர்த்து விட்டுட்டே தான் இருக்காங்க. அது மாதிரி சூர்யா அவர்கள் யாரையாச்சும் வளர்த்து விட்டுருக்காரா சார்? சூர்யா அந்த வளர்ந்த காலத்தில் அவர் கூட யாரும் கூட வரல. சூர்யா கூட பார்த்தீங்கன்னா வடிவேல் விவேக் இதாகும்போது உங்களுக்கு அவருடைய இவர் வந்தார், நண்பர் ஒருத்தர், மேனேஜர் முருகன், செல்முருகன் வந்தார். அதே மாதிரி இவர் இப்போ கொட்டாச்சி சில படங்களில் வந்தார். ஒரு சில பேர் அவர் கூட்டிகிட்டு வந்தார். ஏன்னா அவருக்கு ஒரு இது தேவை அப்படின்னு அவர் கருத்து சொல்ல ஆரம்பித்த பிறகு அதாவது சோலோவான ஒரு காமெடியன் ஆகும்போது, சோலோவான ஒரு காமெடியன் ஆகிறது வந்து அவ்வளோ சில விஷயம் கிடையாது. ஒரு முறை பரம்பரை படத்தோட ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு இங்கே. அந்த இது இல்லை, இப்போ அந்த வாசன் ஹவுஸ்ன்னு இருந்தது, இப்போ இல்லை. அது இப்போ வீடாக பில்டிங்காக மாற்றிட்டாங்க. அங்கே ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. ஆனால் அன்றைக்கி வந்து ஒரு சோலோவாக விவேக் ஒரு படம் பண்ணியிருந்தார், பூமகள் ஊர்வலம் அப்படின்னு. அந்த படம் மேட்னி நாங்கள் மத்தியானம் பார்த்துட்டு நானும் இன்னொரு நண்பர் தேவராஜ் அப்படின்ற நண்பரும் போயிட்டு நல்லா நடிச்சிருக்கீங்க விவேக், அதை சோலோவாக நல்லா வந்திருக்கீங்க, நல்லா நடிச்சிட்டீங்க, பரவாயில்ல, அந்த கேரக்டர்லாம் இந்த காமெடியெல்லாம் நல்லா ரசிக்கப்படுதுன்னு பேசிகிட்டு இருந்தோம். கவுண்டமணி வந்துட்டார். எப்படி இருக்கீங்க குமுதம் அப்படின்னாரு. என்கிட்ட பேசிட்டு நம்ம பையன் வந்து சோலோவாக நடிச்சிருக்கானாமே, பாவம் ஜனங்க அப்படின்னாரு. நேரடியாகவே உடனே விவேக் வந்து வாங்க கொஞ்சம் அந்த பக்கம் போயிடுவோம் அப்படி அவர் கமெண்ட் அடிக்கும்போது வாங்க அந்த அவர் வந்து இந்த கவுண்டர் அன்னைக்கு யாரை பார்த்தாலும் நேருக்கு நேரம் இப்படி கமெண்ட் அடிப்பார். யாரையும் விட மாட்டார். சத்யராஜாலாம் சரி எவரே நேருக்கு நேரம் கமெண்ட் அடிப்பார். அதை வந்து அவங்க வந்து சிரிச்சுட்டு மழுப்பிட்டு போகிறோம். அதே மாதிரி இவர் வந்து வாங்க ஓரமாக போயிடுவோம் அப்படி. இந்த மாதிரி சோலோவாக நீங்கள் வந்து நிற்கிறது பெரிய விஷயம். சோலோவாக நின்று அதுக்கு பிறகு ஒரு 2-3 படம் நல்லா சக்ஸஸ் ஆன பிறகு யாராவது ஒருத்தர் கூட்டிட்டு வரணும் உங்கள் கூட. அந்த மாதிரி இவர் சோலோவாக வரும்போது பெருசாக இவர் கூட வர ஆட்கள் வரல. ஏன்னா இவரே ஹீரோவுடைய கூட வந்துட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு இவரை ஆட்கள் அறிவுப்படுத்த முடியல. ஆனால் ஒரு சில பேர் வந்திருப்பாங்க கூட, 1-2 வந்திருப்பாங்க. இவர் அண்ணாச்சி இருந்திருப்பார். அந்தந்த கட்டங்கள் அண்ணாச்சி வந்து இவர் கூடவே வரல. அந்த கேரக்டர் வரும்போது அந்த கேரக்டரில் அண்ணாச்சி இருப்பார். 4-5 முறை வந்து அடி வாங்குற மாதிரியில் வந்துருப்பார். அந்த மாதிரி தான் இருக்கும் சிலது. இவராக வந்து அந்த மாதிரி செய்யக்கூடிய வாய்ப்பு அவருக்கு அமையலை. ஹீரோ ஆன பிறகு யாரையாவது அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம்.
எல்லா காமெடி நடிகர்களையும் வந்து யாரும் ஹீரோவா ஏத்துக்கிறது இல்லை சார். கவுண்டமணி அவர்களா இருக்கட்டும், அவரே ஹீரோவா ஆனாரு. ஆனா அந்த அளவுக்கு படங்கள் போச்சா என்னன்னு தெரியல. இல்ல 10 படம் பண்ணாரு, அதுல 2-3 படம் தான் போச்சு. அதாவது நீங்க ரம்யா கிருஷ்ணன் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் அவர் ஹீரோயின். அவருக்கு ஆமா பழைய படம். ஆமா, ராஜா டெல்லிக்கு ராஜா ஒரு ராஜான்னு ஒரு படம், அவங்க அப்பா தான் தயாரிச்சார் அந்த படம். அவங்க ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா தான் தயாரிச்சு அந்த படம் போச்சு. அதுக்கு பிறகு கவுண்டமணிக்கு ஒரு இறங்குமுகம் வந்தவொடனே டக்குன்னு என்ன பண்ணிட்டார், மறுபடியும் அதே காமெடிக்கு வந்துட்டார். அவர் கொஞ்சம் உஷாராக வந்தார். அதே மாதிரி வடிவேல் போனார், வடிவேல் வந்தார். வடிவேல் என்னென்னா அவர் பண்ண ஒரே ஒரு தப்பு, எல்லா படத்துலையும் டூ வீல் ரோல் பண்ணதில் தப்பு. ஏதாச்சும் ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தா தப்பிச்சிருப்பார் ஹீரோவாக. இவராக நடித்து நான் எல்லாம் பண்ணாலும் நல்லா இருக்கும்னு பார்த்து முகம் பார்க்க மாட்டாங்களே. உங்களை ஹீரோ காமெடியான பார்க்குறாங்க, காமெடியான ரசிக்கிறாங்க, நீ ஹீரோவாக வந்து நிற்பேன்னா பார்க்க மாட்டாங்க. அது ஒன்று உண்டு. அதேமாரி ஒவ்வொருத்தரும் வந்து அந்த காலகட்டங்கள் வரும்போது இவரை ஹீரோவாக போட்டால் நடிக்க போகுமா அப்படின்னு. விவேக்கே வந்து சொல்லி அடிப்பேன்னு ஒரு படம் பண்ணாங்க. அது ரொம்ப நாள் அடித்து சொல்லி அடித்து அது படுத்தே போச்சு, இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். அவரே இல்லையே சார், அவரே இல்லை. அதாவது அவரை ஹீரோவாக பண்ணி ஃபஸ்ட்டு பண்ணது அது சொல்லி அடிப்பேன். அதுக்கு பிறகு மெதுவாக ரொம்ப நாள் கழித்து வந்ததுன்னு நினைக்கிறேன் அது. ஏன்னா அவர் கருத்து சொல்லி இது வந்து வந்தாலும் கூட அது நீங்கள் ஒரு படத்தை வந்து ஒரு ஹீரோவாக பண்ணியிருக்காரு, வாங்குறதுக்கு ஒரு ஆள் வேணும். அல்லது இவங்களே வந்து அதை ஒரு டோட்டலாக பிஸ்னஸ் பண்ணி அல்லது ஏதாச்சும் ஒரு ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஐடியாக்கள் பண்ணணும், அதெல்லாம் உண்டு. இப்போ வடிவேலுக்குன்னு ஒரு இது இருக்குது, மார்க்கெட் இருக்குது. கவுண்டமணிக்கு ஒன்று இருக்குது. இப்போது கவுண்டமணிக்கு இல்லை, ஆனாலும் கூட பேர் இருக்குது. அவர் வந்தாருன்னா திடீர்னு ஏதோ அவருக்காக ஒரு மார்க்கெட்டிங் அது போகும் அப்படிங்கிற மாதிரி தான். அதுதான் ஒவ்வொருத்தர் வந்து ஹீரோவாக பண்ணிட்டு போனாங்க. அது ஒரு கட்டத்துக்கு ஒரு 4 படம் 3 படம் தான், அதுக்கு மேலே தாங்க மாட்டாங்க. அதுதானே உங்களுக்கு பாண்டியராஜும் அதுதான், பாக்கியராஜும் அதுதான். இவங்க எல்லாமே காமெடியிலேருந்து வந்து அவங்களுக்காக சில கதைகளை செட் பண்ணதுனால கொஞ்ச நாள் இருந்தால் அதுக்கு பிறகு அவங்களும் முடிஞ்சது. இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் சார், அப்போ வந்து நிறைய காமெடியன்ஸ் இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு 2018 அது வரைக்குமே காமெடியன்ஸ் வந்துட்டே தான் இருந்தாங்க. தாமு கீமு அப்படி இப்படி இருந்தாங்க. இதுக்கப்புறம் வரப்போற படங்கள் யோசிச்சு பார்த்தாலே காமெடியே இல்லை, ஃபுல்லா சண்டை இது மாதிரி தான் இருக்கு. ஆனா காமெடி எங்க போச்சு? நகைச்சுவை படங்கள்லாம் எங்க போச்சு? ஹீரோஸே நகைச்சுவை பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஒரு 2 படம் பண்றாங்க. நீங்க ஹீரோ மாதிரி இருக்கீங்க சார், யாராவது ஒரு கொளுத்தி போட்டவொன்னு ஹீரோவா ஆசைப்பட்டு இவங்க ஹீரோவா நடிக்கிறேன்னு போயிட்டு யாராச்சும் ஒரு உப்மா கம்பெனியில் வந்து நாங்கள் தான் ஒரு ஹீரோ பண்ண போகிறோன்னு அவனும் அவங்க வீட்டில் வச்சுருந்த சாமி படம்லாம் கொண்டாந்து வச்சு பூஜை போட்டு இவங்கள பூஜை போட்டுடுறாங்க. அதாவது நல்ல கம்பெனியில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சூரிய தப்பிச்சது என்னென்னா ஒரு நல்ல கம்பெனி உங்களுக்கு கிடைச்சதுனால தப்பிச்சார். வெற்றிமாறங்கனால அது வந்து படம் வந்துருச்சு. அவருக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது வெற்றிமாறனுக்கு, இவருக்கு இல்லாவிட்டால் அவருக்கு இருக்குது. அதனால் அது வந்துருச்சு. அது இவர் கூட வந்து விஜய் சேதுபதினு ஒரு இது கனெக்ட் பண்ணதுனால அது பெரிய பிஸ்னஸ். அதனால் உங்களுக்கு ஒரு உப்மா கம்பெனியில் போயிட்டீங்கன்னா அவ்வளோதான். காலத்துக்கு நீங்கள் ஹீரோவை தான் நடிக்கிறீங்க, ஆனால் படம் வந்துடும் சார், வந்துடும் அப்படின்னு போயிடும். நீங்கள் எங்கே மாற்றீங்கிறது தான். ஆனால் இன்றைக்கி வந்து எல்லோருமே ஹீரோவாக நடிக்கணும் வர்றாங்க. 2-3 காமெடியன் சரியாக ஆட்கள் யாருமே இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை. வர்ற அந்த ஒவ்வொருத்தரும் வந்து காமெடியாக 2 படம் பண்ணுறாங்க, 3ஆவது படத்தில் ஹீரோ மாதிரின்றாங்க. இப்போ மன்சூர் அலிகான் வீணாக போனது என்ன, வில்லனா ஆட்கள் கிடையாதுங்க, வில்லனா ஹீரோவாக நடிக்கிறேன்னு போயிட்டு அவரை வீணாக போனார். இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா துண்டு தூடாக பண்ணிகிட்டு இருக்கார். ஒரு நல்ல வில்லன், அவர் செமையான வில்லன், அவர் போயிட்டார். கரண் பார்த்தீங்கன்னா அவரே தான். கரண் அதே மாதிரி ஒரு வில்லனாக வர வேண்டியது. நான் சொன்னேன் வில்லனாக இப்போ வரலாம் இல்லை தலைவா, ஹீரோ 4-5 படம் பண்ணிட்டோம், ஹீரோவாக தான் தலைவா அப்படின்பார். சரி ஓகே உங்கள் இஷ்டம். நம்ம சில இடங்களுக்கு சொல்லுவோம், இல்லை இப்படி வாங்குதில்லையா, இதான் உங்களுக்கு நல்லா இருக்குது, இப்போ யாருமே இங்கே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். சில பேர் ஏற்றுக்கும், சில பேர் வந்து இல்லை நான் இதுதான் அப்படின்னு உயரமாக வைரமுத்து சொல்வார்ல, இங்கிருந்தே வானத்தை பார்க்கிறேங்கிற மாதிரி பார்க்கும்போது ஹீரோவாக தான் ஒன்லி ஹீரோவாக நடிக்கிறோம், ஆட்சிக்கு வர்றோம், சிஎம் ஆகிறவங்க அந்த ஹீரோவான எல்லாரும் சிஎம் ஆயிடலாம். ஆமாம், சிஎம் கனவோட தானே ஹீரோ ஆகுறாங்க அவங்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார், அப்படிலாம் யாரும் ஹீரோ மாட்டாங்க. நிறைய பேர் அப்படி தானே வர்றாங்க. நீங்கள் ஒன்று அப்படியே தான் வர்றாங்க நிறைய பேர். எம்ஜிஆர் ஆனதுனால பேர் தானே சார் வந்திருக்காங்க. நிறைய எல்லாருமே சிஎம் ஆகல சார், சிஎம் ஆகல. நிறைய பேர் முயற்சி பண்ணி வீணா போயிட்டாங்கன்னு சொல்கிறேன். அது சொல்கிறேன். சரத்குமார் கட்சி ஆரம்பித்தார், பாக்யராஜ் கட்சி ஆரம்பித்தார். அவங்கள தெரியுமா எத்தனை கட்சி? ராமராஜன் கட்சி ஆரம்பித்தார். இன்னும் பல பேர் அது ஆரம்பித்து அதோடு போயிட்டாங்க. மக்கள் மத்தியில் நீங்கள் யார் மனசில் இடம் பெறாங்கிறது தான். மக்களுக்கு அந்த முகம் யாருக்கு பிடிக்கும், அந்த முகம் பிடிச்சாதான் மக்கள் ஏற்றுக்கிறாங்க, பிடிக்கலன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. அதுதான். தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி. நன்றி.